ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதனால் அவளுக்கு வந்து குளூரில் ஜுரம் வந்துடுச்சு. ஜலி அதெல்லாம் இது இல்லை, ஜுரம் மட்டும்தான். இதுக்கு பாப்பா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போக போகிறோம். இதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லியிருந்தீங்க, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எதுக்கு ஜெயா சொன்னதே மழை வந்திருக்குன்னு சொல்லி ஒன் டைம் சொன்னால் பத்தாதான், நீ எதுக்கு திருப்பி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, சாரி. நான் பேச்சு வாக்கில் சொல்லியிருப்போம், அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சொன்னதை திருப்பி நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஜுரம். பாப்பாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டோம். நிறையா ஜுரம்லாம் ஓரளவுக்கு நைட்லேருந்து கொஞ்சம் ஜுரமாக இருக்குது. சரி கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஜுரம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைக்கிளில் தான் வந்திருக்கோம். நானும் பக்கத்து வீட்டு பொண்ணு, பாப்பா 3 பேர் தான் வந்திருக்கோம். வழக்கமாக நடந்து போவோம்ல பக்கத்து ஊரில், அங்கே அந்த டாக்டருக்கு போனோம் காலையிலேயே. அவங்க இல்லை, எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க பிறகு. இப்போ வந்து நம்ம சிம்லாபந்துன்ற ஊருக்கு தான் போக போகிறோம். சைக்கிள் கொஞ்சம் டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த ரோடு நல்லா இல்லையா, முன்னாடி கொஞ்சம் பஸ்ஸு வந்துச்சு. ரோடுமே நல்லா இல்லை, முன்னாடி ஒரு பஸ்ஸு வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தோம் பஸ்ஸு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். மாற்றி சைக்கிள் ஓட்டிகிட்டு போனோம். நானும் அப்போ இந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் மாற்றி சைக்கிள் ஓட்டிகிட்டு போனோம். இந்த இடம் வந்தோன்னா கொஞ்சம் பயமாக இருந்துருச்சு. ஏன்னா ரோடும் சின்ன ரோடுமே சின்ன ரோடு, பாலம் வர இருக்குது. அந்த பாலம் தண்ணி எப்படி போதுங்க பாரு. அதனால் ஒரு பயத்தில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி இப்போ வாங்க நாங்கள் ஓட்டிக்கிட்டு போகலாம் சைக்கிளை. ஓரளவுக்கு நம்ம மெடிக்கல் பக்கத்தில் வந்துட்டோம். மெடிக்கலில் தான் இருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணுமே. பாப்பா வந்து நாங்கள் உட்கார வச்சுருக்கோம் பாருங்கள். அவன் உட்கார வச்சா நம்ம உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் காலைல சாமிலாம் கும்பிட்டு தான் வந்தோமே நாங்கள். இதுக்கப்புறம் தான் உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள போகணும். சரி போங்க போகலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள தான் போகிறோம் நாங்கள் இப்போது. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பாருங்கள், இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே தான் போகிறோம். இது வந்து நம்ம வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி ஹாஸ்பிட்டல் தான். எப்படி சொல்கிறதுனா, உடம்பு சரியில்லை, ஜுரம், எதனால காய்ச்சல் அந்த மாதிரி தலைவலி, அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் எங்கள் பக்கத்துலேயே ஸ்கூல் பக்கத்துலேயே எப்பவுமே மெடிக்கல் இருக்கணும். தமிழ்நாட்டிலையுமே பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன மெடிக்கல் தான். பக்கத்து வீட்டு பண்ண சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம். நீ நடந்து வா சித்தி அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு நடந்து நான் போயிட்டுருக்கேன். சரி உங்கள்கிட்டமே இங்கே இருக்கிற சின்ன கிராமத்து ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல, சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னான்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பயம்தான் எனக்கு. ஏன்னா நம்ம தனியாக ஃபஸ்ட் டைம் இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். நான் வீட்டுக்கார் கூட ஒன் டைம் வந்திருக்கேன். பாப்பாவை தூக்கிட்டு தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு மெடிசன் கொடுத்துட்டாங்க. கவரில் போட்டு வச்சுருக்க மெடிசனு. ஜுரம் மட்டும்தான், அந்த மாதிரி மற்றபடி ஜலி அந்த இரும்பெல்லாம் இல்லை, ஜுரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்து சிரப்பு கொடுத்தாங்க. சிரப்பு கொடுத்து இது நம்ம மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோம்ல, அதுக்காண்டி கொஞ்சம் மெடிசன் கொடுத்தாங்க. அதுவும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அப்புறம் போகணும். அந்த மெடிசன் கொடுத்தாங்க. நான் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டு பொண்ணு சைக்கிள் ஓட்டு முன்னாடி போகிறோம் வா அப்படின்னா, அதை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. நான் பாப்பாவை தூக்கிட்டு வச்சு கொஞ்சம் நடந்து போட்டுதுங்க. போகிற ஆலமரம் பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. ஆலமரம் சுற்றி டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் அழகாக இருந்துச்சு. சரி உங்ககிட்டயும் நான் இப்போ வாய்ஸோடு கொடுத்துட்ருக்கேன்ல, பாப்பா மடியில் உட்கார வச்சுருக்கேன் இல்லையா, அவளை நான் எடிட் பண்ணக்குள்ளே அவன் நான் எடிட் பண்ணதை பார்த்து நான் பேசுகிறல அவன் என் வாயை பார்த்து கத்துறா. அதனால கொஞ்சம் சவுண்டு மிஸ் பண்ணி கேட்டிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். சரி இப்போ நம்ம போகலாம் வாங்க. இதுக்கப்புறம் தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டோம். அவள் பக்கத்து வீட்டு பொண்ணு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. நான் கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க. பாப்பாவை தூக்கி வச்சுட்டு வெயில் 2 நாளாக மழை பெஞ்சுது, இன்றைக்கி மழை இல்லை, வெயில் தான் இருக்குது. இது வந்து கடை. பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னால், ஒரே வெயிலாக அடிக்குது சித்தி, தாகமாக இருக்குது, எதோ குடிக்கிறதுக்கு வாங்கித்தா அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு தான் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். அதுக்கப்புறம் கடையில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த சைடில் பாருங்களா, இப்போ வந்து துர்கா பூஜை வரும் இந்த மாதம் லாஸ்ட்டு 28ஆம் தேதி 29ஆம் தேதி கரெக்டாக தெரில. துர்கா பூஜை வரும். அதுக்காண்டி வைக்கல்லாம் சுற்றி சாமி பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டேன். நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். பாப்பாவுக்கு ஜுரம் இருக்குல்ல, நீங்கள் நினைப்பீங்க பிள்ளைக்கு ஜுரம் வந்திருக்கு நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான்னு நினைப்பேன். நான் குடிக்க மாட்டேன்னா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம். சைக்கிள் ரொம்ப வெயில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் சைக்கிள் 2 பேர் மாற்றி ஓட்டிக்கிட்டு வந்தோம். வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிற விறகுலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு இல்லை, அது எல்லாமே எடுத்து
வெளில காய வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே எடுத்து வெளில காய போட்டு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாத்தையும் இப்போ தான் காய போட்டு வச்சுருக்குறோம். நல்லா காஞ்ச பொறுத்த எடுத்து வச்சுக்கணும். சைக்கிள் பக்கத்து வீட்டுக்காரங்க சைக்கிள் போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். இது வந்து ஈவினிங் டைம் ஆடு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி சும்மா ஜில்லுன்னு காற்றடிச்சிச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து பாருங்கள். கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கிளியராக என்னோடய செல்ஃபி கேமரா வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா? என்னோடய செல்ஃபி கேமரா எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு மாதிரி டஸ்ட்டு உள்ளே போயிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மெடிசன் கொடுத்துட்டேன். மெடிசன் கொடுத்து ஒரு ஈவினிங் டைம் என் காலுக்கிட்ட அவளை நான் படுக்க வச்சுட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு இருந்தா. சிரித்து விளாண்டுட்டு இருந்தா. அவள் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் மதியம் ஒரு வேளை தான் நான் மருந்து போட்டேனே. ஆனால் நான் மருந்து போட்டதுக்கப்புறம் பாப்பா நல்லாவே இதாகிட்டா. ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஒரு மருந்து மதியத்துக்குன்னு தனியாக மருந்து கொடுத்துருக்காங்க. நைட்டுக்குன்னு தனியாக மருந்து கொடுத்துருக்காங்க. நான் மதிய மருந்து தான் போட்டிருக்கேன். நைட்டு மருந்ததுக்கப்புறம் தான் நான் பாப்பா கிட்ட போடணும், கொடுக்கணும். உங்கள்கிட்ட நான் மருந்தெல்லாம் காமிக்கவே இல்லையா, அதனால சொல்லி காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு கையில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மருந்து தான் பாப்பாவுக்கு நைட்டில் கொடுக்குற மருந்து. காலையில் கொடுக்க முடியல, நம்ம லேட்டாக தானே வந்தோம் 2 மணிக்கு. அதனால் காலையில் வேண்டாம், காலையில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, முன்னாடி காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி மட்டும் இருக்கும். அந்த தண்ணி நம்ம சுட வச்சு இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றி நம்ம கலக்கி இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிசன் கொடுத்துருந்தாங்க. ஜலி மெடிசன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜுரம் தான் அடிக்குது, இருந்தாலும் ஜலி மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க, ஜலி பிடிச்சா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நான் மெடிசன் கொடுத்துட்டேன். பால் கொடுத்துட்டு மெடிசன் கொடுத்துட்டேன். பாப்பா வந்து சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்கள். இதுக்கப்புறம் தான் கொசு வலையை போட்டு அவளை மூடி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் நல்லா தூங்குதும். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம். பாப்பா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக இருக்கிறா. நான் எதுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சின்னதாக ஜுரம் இது பண்ணதான். இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வந்து அங்கே மெடிசன் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. சைக்கிளில் தான் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் ஒரு 50 ரூபா போல் கையில் எடுத்துகிட்டு போகணும். பக்கத்து வீட்டு பொண்ணு கூப்பிட்டு போகிறேன், அவளும் வருவான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுறீங்க. பாப்பாவுக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாயிடுன்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.